ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். குரு பகவான் இப்ப மிதுன ராசியில பயணிச்சு வர நிலையில ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராசி மாற்றம் 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஜோதிட சாஸ்திரத்துல குரு ரொம்ப முக்கியமான கிரகமா கருதப்படுது. குரு பகவானோட ஒரு அசைவுகளும் மனிதர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமையுது. அறிவு, செல்வம், ஆடம்பரம் இது எல்லாத்துக்கும் காரணியாக இருக்கக்கூடியது குரு. அவரு இப்ப மிதுன ராசியில இருக்காரு. வரப்போற ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30 மணி அளவுல மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் 12 ராசிகள்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அப்படி இந்த ஒரு குரு பயிற்சியால ஒரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல இருக்கக்கூடிய குறைகளை எப்போதும் வெளியே சொல்லாம எல்லாத்தையும் நிறைகளா பார்க்கக்கூடியவங்க தான் தனுசு ராசி. நீங்க பிறந்த குடும்பத்து மேல அதிக அக்கறை செலுத்தக்கூடியவங்க, எதையும் கவனமா செயல்படக்கூடியவங்க, தெளிவான புத்தியும் கடமைகளை உடனே செய்யக்கூடிய அறிவு இருக்கக்கூடியவங்க, களங்கமில்லா மனசுக்கு சொந்தக்காரவங்க. இந்த ஒரு குரு பயிற்சியால கலஸ்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அஷ்டமஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையில சுகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையில ரண ருண ரோகஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையில அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறார். இது மூலமா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அக்கம்பக்கத்தினர்கிட்ட அன்பு வளரும். தம்பி தங்கைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. வீடு வாகன வகையில திருப்திகரமான நிலை ஏற்படும். உங்க பிள்ளைகள் குடும்பத்தோட பெருமையை காக்கிற வகையில நற்செயல்கள் செய்வாங்க. படிப்புல தேர்ச்சி பெற்று வேலை வாய்ப்புலையும் கௌரவமான நிலை அடைய முடியும். பூர்வீக சொத்துக்கள் மூலயமா வருமான அளவு உயரும். உடல்நலம் பத்தி புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க. நிர்பந்தம் தரக்கூடிய கடன்களை பெருமளவு சரி செய்வீங்க. தொட்டது துலங்கும். புதிய பதவி, அளப்பரிய நற்பலன் இது எல்லாமே வந்து சேரும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையோட வாழ முடியும். ஒன்னா ஆலோசனை செய்து குடும்ப வாழ்வு சிறப்பாக அமைவதற்கு பாடுபடுவீங்க. வாழ்க்கை துணையோட அமைதியை கடைபிடிக்க முடியும். உங்க முரட்டுத்தனத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இறங்கி வர்றது மூலயமா நல்ல பெயரும் கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம், ராகு கேதுவுக்கு பரிகார பூஜை செய்யறதோட சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுறது மூலயமா கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதி கிடைக்கும்.